ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் ரியாஸ். வெல்கம் டு அவர் சேனல். இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அமானுஷ்யமான திகில் சம்பவம் என்னன்னா, தஞ்சாவூரை சேர்ந்த 2 பட்டதாரி தம்பதியர்கள் தங்களோட ஊர்ல சரியான வருமானம் கிடைக்காத காரணத்தினால ஈரோட்டில் உள்ள பெருந்துறைக்கும் வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு போய் அங்கே தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் அந்த குடும்பத்தார்களுக்கு நிறையவே நடக்குதுங்க. இந்த அமானுஷ்யமான உண்மை சம்பவத்தை முதல் பாகத்துல ஓரளவு நம்ம பார்த்தாச்சுங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த காணொலி ரொம்பவும் விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுல ரொம்பவே உறுதி அளிக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் சிம்பிளை டிக் பண்ணிருங்க. உங்களுடைய ஆர்வமான கருத்துக்களை வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி ஈரோட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அந்த பட்டதாரி தம்பதியர்கள் மற்றும் சித்தி மற்றும் குழந்தை குடும்பத்தோட அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலது பக்கம் 3 வீடு, இடது பக்கம் 3 வீடு அப்படிங்கிற மாதிரி நெருக்கமாவே இருக்குங்க. அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதியில இவங்க வலது சைடு இருக்கக்கூடிய வீட்டுல லாஸ்ட் 3வது வீட்டுல தாங்க தங்கி இருக்காங்க. அப்படி தங்கியிருக்க அந்த வீட்டுக்கும் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வரிசையா அந்த வீட்டு குடும்பங்களுக்கு தேவையான மற்றும் இன்னும் 5 வீடுகளுக்கு தேவையான குடும்பங்களுக்கு பாத்ரூம் வசதிகள் செய்யப்பட்டு இருக்குங்க. இவங்க வீடு தான் பாத்ரூம் ஒட்டி இருக்கக்கூடிய வீட்லயும் இவங்க தங்கியிருக்காங்க. அன்றைய நள்ளிரவுல அவங்க சித்தி படுத்தும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 9:30-10 மணிக்கெல்லாம் படுத்துடுறாங்க. படுத்துட்டு தூங்கி பாக்குறாங்க, தூக்கமே வரலாங்க. ஒரு தோராயமாக ஒரு 11:30 மணிக்கு மேல உட்காந்து அப்படியே யோசிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போதைக்கு அந்த அக்காவோட மகள் என்ன சித்தி இப்படி நீ உட்காந்துருக்க, ஏன் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல பாப்பா, எனக்கு தூக்கம் வரல, நீ ஏன் தூங்கலையா அப்படின்னு சொல்லி சித்தையும் அந்த பொண்ணை பார்த்து கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணியும் இல்ல சித்தி, எனக்கும் தூக்கம் வரல, என்னன்னு தெரியல, இந்த வீட்டுல வந்ததுல இருந்து தூக்கம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் சரியா தூக்கம் இல்ல, ஏன்னா நீ திரும்பி பார்த்தா நீ உட்கார்ந்து அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் அவங்க சித்தி கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த சித்தி நபரும் ஆமா பாப்பா, எனக்கும் சரியா தூக்கமே இல்ல, படுத்து புரண்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இங்க தூக்கம் இல்லாமே இருக்கு, வந்ததுல இருந்து ரொம்பவும் தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த கணவன் நபரும் அந்த மனைவியை பார்த்து, ஏமா இன்னும் தூங்கலையா, உன் மணியாச்சே தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காருங்க. இல்லங்க தூக்கம் வரலங்க, சித்தி உட்காந்துச்சா அதனாலதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் நீங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி நம்பரும் கணவனை பார்த்து கேட்கறாங்க. இல்லம்மா எனக்கு தூக்கம் வரலமா, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாவே இருக்கு, காத்து இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கணவனும் சொல்றாங்க. அதே தாங்க எங்களுக்கும், சரியா தூக்கமே வரல தானங்க, இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டாங்க, சரியா தூக்கமும் வரமாட்டேங்குது, காத்தும் இல்ல, முதல்ல ஃபேன் வாங்கணுங்க, ஃபேன் வாங்கி தான் நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம்மா சீக்கிரம் வாங்கிடலாம், கொஞ்சம் நல்ல வேலையா கிடைச்சிச்சுன்னா டக்குன்னு வேலைக்கு போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம். சரின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு அந்த கணவன் நபரும் தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமா படுத்துறாருங்க. சரி தூங்குங்க, மணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் படுத்து கொஞ்சம் தூங்குவதற்கான ஒரு வேலையில ஈடுபடுறாங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த வேலையில ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தம்பதியர்கள் 2 பேரும் படுத்தும் தூங்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சித்தி நபர் தோராயமாக ஒரு 2 மணி நேரம் இருக்குங்க. அப்பையும் ஒரு மாதிரி முணுகலான ஒரு வார்த்தையில அப்படியே ஒரு தூக்கத்துல புலம்புற மாதிரியான பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது என்னடா அப்படி புலம்புற சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் சித்தியை பார்த்து கேட்குறாங்க. என்ன சித்தி, மறுபடியும் நீ தூங்காம ஒரு நேரம் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி பதறி போய் கேட்குறாங்க. அப்போக்கே அந்த சித்தி நபர் ஒரு விஷயத்த அவங்க அக்கா பொண்ணுகிட்ட சொல்றாங்க. பாப்பா எனக்கு என்னன்னு தெரியல பாப்பா, ஒரு மாதிரி இருக்கு, அதான் உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்க. சித்தி, ஏன் சித்தி இப்படி உட்காந்துருக்க, மணி என்ன ஆகுது, இப்படி உட்காந்தா என்ன வருது, காலைல இப்படி வெள்ளனா ஏந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாப்பா நீ தூங்கு, நான் தூங்குறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி முகனுகளா பேசுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க.
கேட்குறாங்க. ஏன் சித்தி இந்நேரத்தில் நீ புலம்புற மாதிரி உட்காந்துருக்க, புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிய, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பாப்பா, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே வந்து அந்த தம்பதி கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, இல்ல சித்தி நீ முன்னாடி மாதிரி இல்லையே, இப்ப வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கியே, ஏன் என்னாச்சு, எதா இருந்தாலும் சொல்லு சித்தி, என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அவங்க சித்தியையும் கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறமா, இல்ல பாப்பா நான் படுத்திருந்தேன், சரியா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த ஜன்னல்ல நிலா வானம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு படுத்திருந்தேன் பாப்பா. அப்பைக்கு யாரோ ஒரு கருப்பு உருவம் வந்து அந்த ஜன்னல்ல எட்டி பார்த்தாங்க. பார்த்த உடனே என்னடா ஒரு நிழலா இருக்குமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனா வந்து அதோட அமைப்பு வந்து ஒரு உருவமா எனக்கு தெரிஞ்சது. ரொம்பவே எனக்கு பயமா இருந்துச்சு பாப்பா. அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த உருவமும் மறைஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னை எழுப்பி விட்டாலும் நீ பயந்துருவியே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தூக்கமே வரல. பயந்துட்டு தான் உட்காந்துருக்கேன் பாப்பா. நீ எதுவும் பயப்படாத நான் சொன்னதுனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வேளையில அந்த தம்பதியோட மனைவியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா சித்தி, இங்க வந்ததுல இருந்து என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது, கெட்ட கெட்ட கனவாவே வருது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த செத்தி நபரும், முடிஞ்ச அளவு தம்பியை பார்க்க சொல்லுப்பா, வேற வீடுனாலும் பார்க்க சொல்லு, நம்ம போய் அங்கனாலும் தங்கியிருக்கலாம், இங்க வந்து என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு, ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனவாவும் வருது எனக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேளையில சரி சித்தி நீ எதுவும் நினைக்காத சித்தி, நீ கொஞ்சம் பயப்படாம தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பதியோட மனைவியும் படுத்து தூங்கிறாங்க. அதுக்கப்புறமா பயந்துகிட்டு இருந்த அந்த செத்தி நபரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் படுத்தும் தூங்கிறாங்க. அன்றைய இரவும் முழுமையா முடிஞ்சதுங்க. மறுநாளும் விடிஞ்சிருதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தம்பதியோட கணவன் வந்து தோராயமா ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு தன்னோட மனைவியை எழுப்புறாருங்க. சரிம்மா நான் குளிச்சுட்டு கிளம்புறேன், ஏதாச்சும் எனக்கு சாப்பாடு காலையில ரெடி பண்ண முடிஞ்சா எனக்கு பண்ணி கொடு, இல்லைன்னா கூட நான் போய் அந்த கடையில சாப்பிட்டுட்டு கூட நான் உள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே வந்து அந்த மனைவியும் வந்து, ஏங்க எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குங்க, நைட்டு லேட்டா தாங்க தூங்கினேன், சித்தியும் தூங்காமே உட்காந்துருந்துச்சு, நீங்க ஏதாச்சும் இன்னைக்கு ஒரு நாள் கடையில மட்டும் காலையில சாப்பிட்டுட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் மத்தியானம் சமைச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நபர்கள் தங்கி இருக்க வீட்டுல இருந்து கொஞ்ச தூரத்துல நடந்து போயிட்டு வர தூரத்துல தாங்க அந்த வீடும் இருக்கிறதுனால எப்பவுமே இந்த ஒரு வார காலகட்டமா வேலைக்கு போற இவரு மதிய வேலையில சாப்பிட வீட்டுக்கு வந்துருவாருங்க. அதனால அந்த மனைவியும் மதியானம் நான் சமைச்சு வச்சிடறேன், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா நீ பாத்துக்க, தம்பியை பாத்துக்க, நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த தம்பதியோட கணவனும் வேலைக்கு போயிடுறாருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த மனைவி படுத்தும் தூங்கிறாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா காலையில ஒரு 8:30 மணிக்கெல்லாம் மறுபடியும் அந்த நபர் முழிக்கிறாருங்க. முழிச்ச உடனே வந்து அவங்க சித்தியை பாக்குறாங்க. சித்தியும் தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா சித்தி எப்பவுமே வேலைனா எழுந்திரிச்சிடணும், நம்மள எழுப்பி விடுவாங்களே, இன்னைக்கு தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி மணியாச்சு எழுப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த சித்தி நபரையும் வந்து இந்த மனைவி நபர் வந்து எழுப்புறாருங்க. அப்படி எழுப்பும் போது வந்து ஒரு மாதிரி ரொம்ப காய்ச்சல் மற்றும் நடுக்கத்தோட படுத்திருந்த சித்தியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இவங்களுக்கு பயமும் வந்துருதுங்க. உடனே சித்தி என்ன ஆச்சு சித்தி, ஏன் சித்தி இப்படி வந்து அணைத்துக்கிட்டே நீ படுத்திருக்க, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்க, என்னாச்சு ஏந்திர சித்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சித்தி நபரும் உடனே வந்து, பாப்பா எனக்கு ரொம்ப முடியல பாப்பா, எனக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு, நான் படுத்திருக்கேன், நீ ஹெல்ப் வேணா, நீ பாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு ரொம்பவும் கவலையாயிருதுங்க. சரி நமக்காக சித்தி வந்து இவ்வளவு தூரம் நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாங்க, ஆனா இப்போதைக்கு இவ்வளவு உடம்பு சரியாத ஒரு சூழ்நிலையில கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுட்டு அவங்க வேலையை, வீட்டு வேலை மற்றும் சமைக்கிறது வேலையெல்லாம் பார்க்கவும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கொஞ்சம் வேலையில வந்து ஒரு 9:30 வந்து அவங்களோட ஆண் குழந்தையை முழிச்சிடுறாருங்க. முழிச்சதுக்கு அப்புறமா அந்த தம்பியும் தூக்கி வச்சு டீ காப்பி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா சித்தி நீங்க ஏந்திரிங்க சித்தி, இந்த காப்பி போட்டிருக்கேன் குடி அப்படின்னு சொல்லி உரிமையோட சொல்றாங்க. உடல்நிலை சரியில்லாம இருந்த அந்த சித்தி நபர் மெதுவா ஏந்திரிச்சு உட்காந்து அந்த கொடுத்த காப்பியும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சித்தி நீ வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம், போயிட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பொண்ணு வந்து சொல்றாங்க உங்க சித்தி கிட்ட. உடனே வந்து இல்ல பாப்பா வேணாம் விடு, பாத்துக்கலாம், புது இடமா இருக்கிறதுனால தண்ணி ஊத்துக்காம கூட அப்படி வந்திருக்கலாம், பாத்துக்கிட்டு நம்ம போய்க்கலாம் பாப்பா, ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீனும் பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சித்தியும் சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஏன் சித்தி நேற்று எதுவும் பார்த்து பயந்ததுனால நீ உனக்கு உடம்பு சரியாம போச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த சித்தி நபரும் தெரியல பாப்பா என்னன்னு தெரியல, நைட்டு ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு, எனக்கு தூக்கமே
தூக்கமே வரல, இருந்தாலும் அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அந்த அக்கா பொண்ணுகிட்ட சொல்றாங்க. இந்த சித்தி நபருக்கு வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது ரொம்பவும் அதிகமா இருந்ததுங்க. இந்த பேய் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க ஓரளவு உணரக்கூடிய ஒரு பெண்மணியா தாங்க இருந்திருக்காங்க. அப்போ வரையுமே வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து அந்த அக்கா பொண்ணுகிட்ட எதுவுமே சொல்லலைங்க. அதுக்கப்புறமா மதிய வேலையில வந்து ஓரளவு குணமாகி அந்த சித்தியும் இப்போ வழக்கம் போல சரி பாப்பா வந்து பையனை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகள்லாம் பார்க்கறது, தண்ணி பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி மதிய வேலையில கணவனும் மறுபடியும் வீட்டுக்கு வராருங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சித்திக்கு உடல்நிலை சரியில்லாத விஷயத்த சொல்றாங்க. அப்படியா, சரி சரி நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கணவன் நபரும் மனைவி கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த சித்தி நபரும் இல்லப்பா எனக்கு இப்ப நல்லா இருக்கு, பரவாயில்ல, நீங்க அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க, நீங்க வேலையை பார்த்துட்டு பொறுமையா வாங்க, ஒன்றும் இல்லை இப்ப நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து மனைவியும் கணவன் பார்க்கறாங்க. சரி விடுங்க, சித்தி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது, நம்ம பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்க நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனைவி வந்து கணவன்ட்டையும் சொல்றாங்க. சரிம்மா நீங்க பார்த்து இருங்க, நான் போயிட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைக்கும் போயிடுறாருங்க. அந்த கணவன் நபர் போனதுக்கு அப்புறமா மதிய வேலையில சாப்பிட்டுட்டு அந்த சித்தி மற்றும் அவங்க அக்கா பொண்ணு மற்றும் அந்த குழந்தை 3 பேரும் வந்து சரி கொஞ்ச நேரம் வந்து நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்க அந்த வேலையில மறுபடியும் முணுகிற சத்தம், புலம்புற மாதிரியான சத்தமும் கேக்குதுங்க. உடனே அரை தூக்கத்திலிருந்து ஏந்திரிச்ச சுத்தி பாக்குறாங்க. அவங்க சித்தி அந்த மூலையில, வீட்டோட மூலையில உட்காந்து ஒரு மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு உட்காந்தும் இருக்காங்க. பார்த்த உடனே என்ன சித்தி யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படி தனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் யார்ட்டையும் பேசலையே பாப்பா, சும்மா தான் உட்காருக்கேன், ஏன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட அந்த சித்தி நபரும் கேக்குறாங்க. இல்ல சித்தி நான் தூங்கிட்டு இருந்தேன், இப்ப நீ தானே பேசிக்கிட்டு இருந்த, ஒரு மாதிரி முனகிட்டு இருந்தே, என்னதான் புலம்பிட்டு இருக்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே பாப்பா, நான் மட்டும் தானே உட்காந்துருக்கேன், நீ தூங்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி சித்தி அதான் சத்தம் கேட்கணும் ஏந்திரிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண் நபரும் மறுபடியும் படுத்து தூங்குறாங்க. அந்த பெண் நபர் தூக்கத்தில் ஏந்திரிச்சதுக்கு அப்புறமா சரியாகவும் தூக்கம் வர அரை தூக்கத்திலே படுத்திருக்காங்க. படுத்திருக்க அந்த வேலையில மறுபடியும் அந்த முணுகல் சத்தம் கேட்குதுங்க. சரி முணுகல் சத்தம் கேட்குதே என்ன அப்படிங்கிற மாதிரி உத்தும் கவனிக்கிறாங்க அந்த பெண்மணி அவங்க சித்தியோட குரலை. அவை உத்து கவனிக்கும் போது அந்த சித்தி நபர் யாருக்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க அந்த வேலையில இத கொஞ்ச நேரமா வந்து வாட்ச் பண்ணி அந்த காதலை கேட்டுக்கிட்டு இருந்து அந்த பெண்மணிக்கு பயமாவும் ஆகுதுங்க. என்னடா சித்தி இப்படி மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்கே, எந்த நாளும் அப்படி எல்லாம் பேசுனது கிடையாது, இப்ப யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கே, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயமும் ஆயிடுதுங்க. உடனே வந்து நம்ம ஏந்திரிக்க வேணாம், இன்னும் சித்தி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி காதலையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி மறுபடியும் அவங்க பேசிட்டு இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்த பெண்மணிக்கு ஒரு ஷாக்கான விஷயம் நடக்குதுங்க. திடீர்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த சித்தி நபர் வந்து சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சித்தி மறுபடியும் சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகி டக்குன்னு அந்த பெண்மணி ஏந்திரிச்சிடாங்க. ஏந்திரிச்ச உடனே சித்தி உனக்கு என்னதான் ஆச்சு, என்ன அப்படி தனியா பேசி புலம்பிக்கிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, பயமா இல்லையா, எனக்கெல்லாம் பயமா இருக்கு சித்தி, ஏன் சித்தி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பயத்தோட கேட்கறாங்க. உடனே வந்து எதுவுமே தெரியாத போல என்ன பாப்பா நான் படுத்தானே பாப்பா உட்கார்ந்தேன், சும்மா அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே பயந்து ஒரு படப்படப்பான அந்த பெண்மணி சித்தி ஏன் சித்தி இப்படிலாம் பண்ற, புள்ளைய வச்சுட்டு தானே இருக்கேன், அப்பெல்லாம் பண்ணாத சித்தி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா நீ படு படு அப்படின்னு சொன்னோன்னா போ சித்தி உன் நிலை எனக்கு தூக்கமே வரல, நான் போய் இந்த துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் நான் போய் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு காப்பியையும் போட்டு குடிச்சிட்டு சித்திக்கிட்டையும் கொடுத்துட்டு சரி தம்பியை பார்த்துக்க தூங்குறான் எதுவும் முண்டுனானா ஆட்டி விடு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பெண்மணி துணிமணிகளை துவைக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. பாத்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா சில துணிமணிகள்லாம் எடுத்து துவைச்சிட்டு இருக்க அந்த வேலையில சோப்பும் தீர்ந்து போயிருதுங்க. பாக்கி துணிமணிகளை துவைக்கிறதுக்கு சோப்பு இல்லைங்க. சித்தி வீட்டுல சோப்பு இருக்கு அதை எடுத்துருவாயேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணியும் சொல்றாங்க. அதாவது இந்த பாத்ரூமுக்கும் அவங்க வீட்டோட ஜன்னலுக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, பக்கத்துல தாங்க. இங்க ஒரு சின்னதா சத்தம் போட்டா கூட அந்த வீட்டுக்கு நல்லாவே கேட்குங்க. அதனால வந்து சித்தி சோப்பு தீர்ந்து போச்சு, சோப்பு எடுத்துருவா சித்தி அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அந்த சித்தி நபர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலங்க. என்னடா சித்திகிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி கேட்கல போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தமா வந்து அந்த சித்தி சோப்பு
சோப்பு வீட்டுல இருக்கு சித்தி, எடுத்துருவா சித்தி, காதுல விழுவுதா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் மறுபடியும் எந்த பதிலுமே இல்லைங்க. என்னடா அப்படி சித்தி இப்படி பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பாத்ரூம்ல இருந்து ஏந்திரிச்சு அந்த பெண்மணியும் வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறமா அந்த போற கேப்ல மறுபடியும் அந்த ஜன்னல் வழியா அந்த சித்தி சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த அமானுஷ்யமான விஷயத்தையும் இந்த பெண்மணி பாக்குறாங்க. என்னடா சித்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன சித்தி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபத்தோட கேக்குறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்க அந்த வேலையில அவங்க சித்தியும் சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில இருந்து கோபமா மாறி அந்த பெண் மேல வேகப்படுறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு என்ன அதட்டுற, ஒழுங்கா போயிரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா வந்து அந்த சித்தி நபர் வந்து தன்னோட அக்கா பொண்ணை வந்து கோபமா பேசுறாங்க. பேசின உடனே இந்த பெண்ணு வந்து பயந்து போய் அந்த முகத்தை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து வெளியிலேயே நின்றுறாங்க. நின்னதுக்கு அப்புறமா ஏன் சித்தி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சவுண்டா பேசணும்னு இந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா இல்லம்மா ஒண்ணும் இல்ல சித்தி உள்ள உட்காந்துருந்தாங்க, கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன், காதுல வாங்கல, அதாம்மா கொஞ்சம் சத்தமா பேசினேன் அப்படின்னு சொல்லி சரி நம்ம வீட்டுல நடக்கிறத ஏன் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்மணி சொல்றாங்க அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி கிட்ட. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த வீட்டுக்கு வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்து பார்த்தோம்னா அந்த சித்தி நபரும் வந்து அந்த கோபமான அந்த எண்ணங்கள்ல இருந்து மாறி பழையபடி சாதாரணமான ஒரு மனநிலைக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஏன் சித்தி இப்படி பண்ற, சோப்பு தானே சித்தி கேட்டேன், எத்தனை தரப்பு கத்தனை, காதுல உழுவலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல பாப்பா எனக்கு காதுல கேட்கல பாப்பா, நீ சத்தம் போட்டது, நீ கூப்பிட்டு தெரிஞ்சதுன்னா வந்திருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி பழைய மாதிரி நார்மலாவே பேசுறவங்க அந்த சித்தி நபர். இதை பார்த்தோன்னா என்னடா சித்தி கிட்ட புதுசா சில விஷயங்கள்லாம் பண்ணுது, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ரொம்ப கோபமா பேசுனுச்சு, இப்போ திடீர்னு அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் குழப்பத்தோட அந்த பெண்மணி என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வீட்டுக்காரர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு சரி சித்தி தம்பியை பார்த்துக்க, ஏதாச்சும் கூப்பிட்டா கொஞ்சம் என்னன்னு கேளு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சோப்பையும் வாங்கிக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா துணிமணிகள்லாம் துவைச்சு காய போடுறதுக்கு கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 4:15 மணி ஆயிடுதுங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு சமைச்சிட்டும் வச்சுட்டு அந்த சித்தி நபர் வந்து அவங்களோட குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு உட்கார்ந்தும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பயமும் மற்றும் வந்து ஒரு குழப்பமாவே இருக்குங்க. உட்கார்ந்து காய்கறிகளை அறிஞ்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சித்திக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இங்க வந்ததுலேருந்து தான் இப்படி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவருக்கும் ஒரு போனும் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து கணவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மா நான் வேலையில இருக்கேன், என்னமாச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒன்னும் இல்லைங்க, எத்தனை மணிக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா எப்பயும் ஒரு 6:45 இந்த மாதிரி வந்துருவோமா, ஏமா என்னன்னு வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கணவனும் கேட்கறாங்க. இல்லைங்க சும்மா தாங்க கேட்டேன், சரி நீங்க பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியும் அந்த போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தோராயமா ஒரு 7:15 மணியும் ஆயிடுதுங்க மாலை வேளையில. அதுக்கப்புறமா கணவனும் வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வீட்டுல அவரு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறமா வாங்க கொஞ்சம் வெளியில உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மனைவி. உடனே வந்து சரிம்மா அந்த வரேன், கைகால் முந்தெல்லாம் கழுவிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே சித்திக்கிட்டையும் இந்த பெண்மணி சொல்றாங்க, தம்பியை பார்த்துக்க சித்தி, வீட்டுல இரு, நான் சும்மா வெளியில உட்காந்து பேசிட்டு வரேன் சித்தி அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி நபரும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்த தன்னோட கணவனை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியில அந்த ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடமும் இருக்குங்க. ஒரு சின்ன 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமும் இருக்குங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்பு, அதாவது இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கிரவுண்ட்ல வந்து சும்மா சின்ன இடமா இருக்கிற இடத்துல 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அந்த மனைவி தன்னோட கணவன் கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க. என்னன்னு தெரியலங்க, சித்தி வந்து ஒரு மாதிரி பண்றாங்க, தன்னாலே பேசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி பண்றத நான் 2-3 தடவை பார்த்துட்டு, என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லை சும்மா தானே பாப்பா உட்காந்தேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குங்க, நீங்க இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது, சித்தி இப்படி பண்றதை பார்த்தாக்க எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சுங்க இன்னைக்கு அப்படின்னு கணவன் கிட்ட வந்து இந்த பெண்மணியும் சொல்றாங்க. அந்த வேலையில கணவனும் ஏதாச்சும் அவங்க பேசியிருப்பாங்க, ஏதாச்சும் பாட்டுக்கிட்டு
பாடியிருப்பாங்க சும்மா உட்காந்துருக்கிறதுனால. அதனால நீ ஏன் அப்படி தப்பா நினைக்கிற, ஏன் இப்பெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவிட்ட கேட்குறாங்க. இல்லைங்க, எங்க சித்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா இப்போ ஒரு 2 நாளா வந்து அதோட நடவடிக்கையே சரியில்லைங்க. ஒரு மாதிரி தன்னாலே பேசிக்குது. நைட்லாம் வந்து கொஞ்சம் கூட தூங்க மாட்டேங்குது. நானும் கவனிச்சு பார்த்துட்டேன். தன்னாலே சிரிச்சுக்கிட்டு யாருக்கோ பதில் சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கிட்டையும் அந்த மனைவி சொல்றாங்க. சரி சரி, இல்ல புது வீடா இருக்கும், அதனால ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அந்த கணவனும் அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாருங்க. சரி வா நம்ம போய் சாப்பிடலாம், எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே சரி கணவன் வந்து பசியில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் போய் சாப்பிடவும் உட்காந்துடுறாங்க. சாப்பிட்டு அன்றைய நள்ளிரவுல எல்லாருமே படுத்தும் தூங்கிறாங்க. ஒரு 10:30 மணிக்கு 10:30 மணி வேலையில பாத்தீங்கன்னா சித்தி வந்து ஏந்திரிச்சு வெளியிலயும் போறாங்க. போன உடனே சித்தி எங்க போற அப்படின்னு சொல்லி அந்த அக்கா பொண்ணும் கேக்குறாங்க. கேட்ட உடனே இல்லம்மா இந்த வந்துடுறேன், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சித்தி லைட்டை போட்டுக்கோ, பார்த்து போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு படுத்துடுறாங்க. சரி சித்தி இங்க தானே போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா பொண்ணும் படுத்தும் தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா சித்தி வெளியில போனாக்க அந்த கதவை திறக்கும் போது சத்தமும் கேட்குங்க. அந்த இரும்பு டோருங்கிறதுனால வெளியில திறந்தாலும் சரி மூணுனாலும் சத்தம் கேட்குங்க. வெளியில போறப்ப அந்த சத்தம் கேட்ட மறுபடியும் சாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கதவோட சத்தமும் கேட்கவே இல்லைங்க. அரை தூக்கத்துல இருந்த இந்த பெண்மணிக்கு என்னடா இன்னும் சத்தமே கேட்கலையே, சித்தி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏந்திரிச்சு இப்படி பாக்குறாங்க. பக்கத்துல சித்தி படுத்திருக்காங்கன்னு. சித்தி படுத்திருக்கலங்க. மணி தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு 11 ஆக ஒரு 5 நிமிஷம் இருக்கிற அந்த வேலையில என்ன சித்தி வெளியில போனுச்சு, இன்னும் ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை எங்க சித்தி போனுச்சு ஆளை காணாங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே வருவாமா நீ பாரு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லைங்க போய் கிட்டத்தட்ட இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு சரி கத்த வேண்டாம் புள்ள தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு வெளியிலயும் வந்து லைட்டை போட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு சித்தி அப்படின்னு சொல்லி வெளியில கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே எந்த சத்தமும் இல்லைங்க. மறுபடியும் சித்தி சித்தின்னு கூப்பிடுறாங்க, எந்த சத்தமுமே இல்லைங்க. என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கும் இந்த பெண்மணி வந்து சித்தியை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்படி போன அந்த நேரத்துல இந்த பெண்மணி அல்லறி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துன உடனே வீட்டுல படுத்திருந்த கணவனும் வந்து என்னடா அப்படி சத்தம் கேட்குது, மனைவியோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு எழுந்திரிச்சு மறுபடியும் வெளியில ஒடியாந்துடுறாங்க. ஒடியாந்து வந்து பார்த்தோம்னா பயத்துல வந்து இந்த பெண்மணி வந்து கத்துக்கிட்டே நிக்கிறாங்க. கத்துக்கிட்டு நின்ன உடனே வந்து என்னம்மா ஏன் அப்படி கத்துன, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பவே ஆரம்பிக்கிறாங்க. சித்தி இங்க நின்றுட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்துச்சுங்க, பயந்துட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுங்க. என்ன நீ புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அந்த மனைவி கிட்ட. இல்லைங்க சித்தி பாத்ரூம் வந்துச்சு, நான் தான் இன்னும் ஆளை காண உங்களை எழுப்பிட்டு பார்க்க சொன்னல, இன்னும் ஆளை காணாங்க. இங்க வந்து பார்த்தாக்க சித்தி வந்து ஒரு மாதிரி சித்தி மேலேயே வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சுங்க. என்னை பார்த்து சிரிச்ச உடனே நான் ரொம்ப பயந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர்கிட்ட புலம்புறாங்க பயத்துல. என்ன நீ சொல்ற, நீ என்ன உனக்கு என்ன லூசு பிடிச்சிருச்சா, ஏன் இப்படிலாம் பண்ற, உங்க சித்தி உள்ளதானே படுத்திருக்காங்க, நீ எதுக்கு இப்ப வெளியில வந்த அப்படின்னு முதல்ல உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நபரையும் அழைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோன்னா உங்க சித்தி வந்து மறுபடியும் படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த வேலையில ஏந்திரிச்சு உட்காந்து அறத்துக்குதல என்னாச்சு பாப்பா ஏன் இப்படி கத்துன, தம்பி வரவும் தான் நான் வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பதில் சொல்றத பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு ரொம்பவே பயமாயிருதுங்க. என்னடா சித்தி நம்ம கிட்ட தானே வந்து இது மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னிச்சே, இப்படி நம்ம காணான்னு தானே போய் பார்த்தோம், ஆனா அங்க வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து போகவே இல்லை உட்காந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் ஏங்க நான் சத்தியமா பார்த்தாங்க என்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனிச்சு சித்தி, நான் ஆளக்கிழமைன்னு தாங்க போய் பார்த்தேன், ஒரு மாதிரி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு மேல எல்லாம் கொழுந்துகிட்டு எரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி அழுதுகிட்டே வந்து கணவன்கிட்ட புலம்புறாங்க. சரி அந்த சூழ்நிலையில தன்னோட மனைவி ஏதோ பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட கணவன் வந்து சரி ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் பயப்படாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல சத்தம் கேட்கவும் அந்த பக்கத்துல இருக்க அந்த பெண்மணி ஏந்திரிச்சிடாங்க. எய்த்த வீட்டுல வந்து ஒரே ஒரு ஆண் நபர் தங்கி இருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு இந்த மாதிரி ஒரு வயது முதிர்ந்த நபர் தங்கி கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய நபரும் அந்த எய்த்த வீட்லயே வந்து தங்கி இருக்காருங்க. அவரும் வெளியில வந்துட்டாருங்க. வந்துட்டு என்னமாச்சு ஏமா அப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையோட வந்து அந்த தாத்தாவும் வந்து கேட்கிறாருங்க. கேட்டவுடனே இல்லைல்ல கொஞ்சம் பயந்துட்டா என் ஒய்ஃபு திடீர்னு அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள போயிட்டு
அவர் வீட்டில் இருந்த திண்ணூறு எடுத்துட்டு வந்து இந்த பாப்பாவுக்கு நீ முதல்ல பூசி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனுக்கிட்டையும் அந்த திண்ணூரை வந்து கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா சரி பெரியவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்க கூடாதுன்னு நம்ம வாங்கியும் தன்னோட மனைவிக்கு பூசினதுக்கு அப்புறமா அந்த அழுகையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர்றாங்க. உடனே வந்து என்னதமா ஆச்சு, ஏன் அப்படி பண்ண, நானே ரொம்ப பயந்துட்டேன் பாரு, தம்பியெல்லாம் முழிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நான் அந்த மாதிரி சித்தி போனிச்சு தாங்க போனேன், ஆனால் சித்தியே போலங்கிறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மனைவி நபர். அதுக்கப்புறமா அன்றைய நள்ளிரவுல யாருமே அந்த வீட்டில் தூங்கவே இல்லைங்க. எல்லாருமே லைட்டை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து கணவனையும் அந்த மனைவி வந்து தூங்க விடலைங்க. எனக்கு பயமா இருக்கு, நீங்க தூங்காதீங்க, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் நீங்க உட்காந்துருங்க என்கிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சித்தி நபர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க. இதுக்கப்புறமா இன்னும் அவங்க வாழ்க்கையில பார்க்காத ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க தொடர்ந்து அடுத்த 2 நாள்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காணொலிய இதோட தொடர்ச்சி வந்து ரொம்பவே லென்த்தா போயிட்டு இருக்கிறதுனால இந்த அமானுஷ்யமான தொடர் சம்பவத்தை பாகம் 3 பார்க்கலாங்கிறது என்னோட கருத்தா இருக்குங்க. இன்னும் நிறைய அமானுஷ்யமான திகில் சம்பவம் இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையில நடந்திருக்கிறதுனால ரொம்பவே தெளிவா நம்ம பொறுமையாகவும் பாகம் 3ல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த காணொளிக்காக இணைந்திருங்கள். பாய்.